சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி முத்து செல்வம் அதுக்கப்புறம் ரவி ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி வேஷம் போட்டு சிந்தாமணி வீட்டுக்கு போய் பணத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. சிந்தாமணி வரத்துக்குள்ளே அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி சிந்தாமணி தான் திருடியிருக்காங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி பணத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து இந்த மாதிரி எடுத்தாலுமே நீங்கள் பண்ண விஷயம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் வந்து எல்லாம் சொல்லுவாங்க. முத்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்து எப்போதுமே நமக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லா உண்மையும் சொல்லிடுவார். ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து பணத்தை கொடுங்க, இப்போதைக்கு எங்களுக்கு தர முடியாது, நீங்கள் பண்ணது ஒரு பெரிய க்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் சீதாவுக்கு தெரிஞ்சு சீதா வந்து அவங்க லவ் பண்ணுற டிராஃபிக் போலீஸ்கிட்ட விஷயத்த சொன்னோன்னா அவர் வந்து எப்படியோ போலீஸ்கிட்ட பேசி பணத்தை வந்து வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுவார். அதே மாதிரி பணத்தையும் கையில் வாங்கிட்டு எங்கே சீதா உங்கள் அக்கா மாமா எங்கே இருக்காங்க, நான் பணத்தை வாங்கிட்டேன், எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எங்கள் அக்காவும் மாமாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே தான் நிற்கிறாங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த டிராஃபிக் போலீஸும் வெளியே போய் பார்த்தா முத்துவும் மீனாவும் நிற்பாங்க. யார் இவங்க தான் அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் அவங்க தான் அக்கா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து கேட்பாங்க. நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவாங்க. நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீதா வந்து இந்த மாதிரி மீனா கால் பண்ணி அக்கா நான் சொன்னேன்லக்கா எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்படியோ பேசி போலீஸ்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு வந்துட்டார். அவர்கிட்டருந்து நீங்கள் பணத்தை வாங்கிக்கோங்கக்கான்னு சொல்லும் போது பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த டிராஃபிக் போலீஸ் வெளியே வரவும் முத்துவும் மீனாவும் இவரை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. மீனா பார்த்தீங்கன்னா இவரை தான் சீதா வந்து லவ் பண்ணுறாளா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கில் நிற்பாங்க. இதுக்கப்புறம் முத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு முத்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு, சீதாவும் டிராஃபிக் போலீஸும் லைஃப்பில் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.